தளபதி விஜய் அவர்களுடைய மகனான சஞ்சய் அவர்கள் ரீசெண்டா டிவோர்ஸ் குறித்து தளபதி விஜய் அவர்கள்கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் விஜயை பிரிய போகிறதாக டிவோர்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை எல்லோருக்குமே ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன்னா பல வருடங்களாக ஒற்றுமையாக இருந்த இந்த ஒரு கப்புள் திடீர்னு பிரியறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருந்துச்சு. அண்ட் அதற்கு விஜய் அவர்கள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சங்கீதா விஜய் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நேரத்தில் தளபதி விஜய் அவர்களுடைய பையனான சஞ்சய் அவர்கள் இது குறித்து அவர்கிட்ட பேசியிருக்காராமா. குறிப்பாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அண்ட் இந்த ஒரு விஷயம் ஏன் வெளியே போணுச்சு, அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஒரு சில மனக்கசப்பு இருந்திருக்கலாம். அதை நீங்கள் 2 பேரும் மட்டும் பேசி அதை தீர்த்திருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான நேரத்தில் இது வெளியே போயிட்டு டிவோர்ஸ் வரைக்கும் போகிறது அப்படிங்கிறது சரியாக எனக்கு படலை. உங்களுக்கும் அம்மாவுக்கும் என்ன வேணால் பிரச்சனை இருக்கட்டும், ஆனால் முதல்ல நீங்கள் 2 பேருமே பேசி அந்த ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்கள். அண்ட் 2 பேருக்குமே இந்த விஷயத்தில் ஓகேனா மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுங்கள். ஒருவேளை அது பேசி தீரக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் பேசி முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காராமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் குறித்து உடனடியாக முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காராமா. அண்ட் இதுதான் இமீடியட்டாக சஞ்சய் அவர்கள் அவங்க அப்பா கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இதற்கிடையில் சோசியல் மீடியாலையுமே இன்னும் ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக தளபதி விஜய் அவர்களை சஞ்சய் அவர்கள் சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணியிருந்தார். ஆனால் இந்த ஒரு டிவோர்ஸ் விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் சஞ்சய் அவர்கள் அவரை அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் அது. சஞ்சய் அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே அவங்க அப்பா கூட வரதை தவிர்த்து வந்துட்டு இருந்தார். அண்ட் அதற்கு ஒரு சில முக்கிய காரணம், ஒன்று அவர் ஃபாரினில் இருந்தார். அண்ட் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சினிமா கற்றுக்கிட்டு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தார். அதற்கான ஸ்டடீஸ்லேயுமே இருந்து வந்துட்டு இருந்தார். அதுலேயும் மிக முக்கியமான ஒரு விஷயம், அப்பா பேரை யூஸ் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கிளியராக இருந்தார். இந்த மாதிரியான காரணங்களால தான் அவர் ஆடியோ லான்ச்சுக்கோ அப்படி இல்லைனா வேறு ஏதாவது விஷயத்துக்கோ அவங்க அப்பாவோட சேர்ந்து இருக்கிறத தவிர்த்திருந்தார். ஆனால் இப்போ நடந்திருக்க பிரச்சனை, அவரை சோசியல் மீடியாவில் அன்ஃபாலோ பண்ணது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒருவேளை சஞ்சய் அவர்களும் தளபதி விஜய் அவர்களை பிரிஞ்சு தான் இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. தளபதி விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் எடுத்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான நேரத்தில் அண்ட் இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் அவரோட பேரை மிகப்பெரிய அளவோட டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சஞ்சய் அவர்கள் கால் பண்ணி பேசினது மாதிரியே சங்கீதா விஜய் அவர்கள்ட்ட பேசி அண்ட் இது அவங்களோட பர்சனல், அவங்க 2 பேரும் முடிவு எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். அண்ட் அதை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டாலும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆளாளுக்கு நிறைய விஷயங்களை ஈடுகட்டி பேசி வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதே நேரம் இன்னொரு புறம் இது முற்றிலும் ஃபேக், விஜய் பேரை கெடுக்கிறதற்காக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சதி அப்படிங்கிற மாதிரியும் வெளியே வந்திருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே இந்த நியூஸ் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை பொய்யா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.